ரமலான் பாவ மன்னிப்பு மற்றும் அருட்கொடைகளின் மாதம். ரமலான் மாதம் என்பது இறைவனின் அளப்பரிய அருட்கொடையும் பாவ மன்னிப்பும் நரகத்திலிருந்து விடுதலையும் பெறும் புனிதமான காலமாகும். ஈமானுடன் நம்பிக்கையுடன் நோன்பு நோற்பதன் மூலமும் இரவு வணக்கங்களை முறையாக நிறைவேற்றுவதன் மூலமும் ஒருவருடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. குறிப்பாக ரமலானின் 2வது 10 நாட்கள் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு உகந்த மிகச்சிறந்த காலமாகும். பாவ மன்னிப்பு பெறுவதற்கான முக்கிய வழிகள்: நோன்பு மற்றும் இரவு தொழுகை. இறை நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோற்பது மற்றும் தராவீஹ் போன்ற இரவு தொழுகைகளில் ஈடுபடுவது பாவங்களை மன்னிக்கச் செய்யும். லைலத்துல் கதிர். 1000 மாதங்களை விட சிறந்த இந்த கண்ணியமிக்க இரவில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது கடந்த கால பாவங்களை அழித்துவிடும். தௌபா மற்றும் துஆ. உள்ளச்சத்தோடு இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவதும் குறிப்பாக நோன்பு திறக்கும் இஃப்தார் மற்றும் சஹர் நேரங்களில் துஆ கேட்பதும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். நன்மைகளுக்கான வாய்ப்பு. இந்த மாதத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவதால் மனிதர்கள் தீமைகளை தவிர்த்து நற்செயல்களில் ஈடுபட அதிக வாய்ப்பு கிடைக்கிறது. ரமலான் என்பது வெறும் பசியோடு இருக்கும் மாதமல்ல, அது ஆத்மாவை சுத்தப்படுத்தி நரகத்திலிருந்து விடுதலை பெற்று இறைவனின் நெருக்கத்தை பெறும் உன்னதமான வாய்ப்பாகும். இந்த புனித மாதத்தை வீணாக்காமல் நற்செயல்கள் மூலம் இறைவனின் மன்னிப்பை பெற நாம் முற்பட வேண்டும். இந்த பயனுள்ள தகவல்களை தொகுத்து வழங்கியவர் எஸ்.ஏ.கே. முசப்பிஹு.